வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். இந்தியன் வீடியோவில் எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா, உங்களோட பிள்ளையோட எப்படி அக்கா கம்யூனிகேட் பண்ணுறீங்க, இந்த ஆப்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அதை ஒருக்கா காட்டுங்க, எப்படி என்று விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. எந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நான் வெர்பல். இங்கே யூகேலாம் வந்து பிக்சர் கார்டுகளில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தருவாங்க. அப்போ முந்தியெல்லாம் வந்து நிறைய படங்கள் எடுத்து அதை லெமினேட் பண்ணி அதை ஒரு ஃபோல்டர் எல்லாம் போட்டு தான் வச்சுருந்தேன் நான். பிறகு இப்போ எல்லாம் ஈஸியாக வந்தபடியால் இப்போ வந்து ஆப்ஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்காகவே தனியாக ஒரு டப்பை வச்சுருக்கிறேன் நான் பிள்ளைகள இந்த கம்யூனிகேஷனுக்காகவே. இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்கூலுக்கும் நான் கொடுத்து வர்றது, வெளியில் எங்கேயும் போனாலுமோ இல்லைண்டா வந்து வீட்டிலையுமே இந்த ஆப்ஸ் தான் வந்து நான் பாவிக்கிறது. இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆவாஸ் ஆப்ஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து நான் டெஃபினட்டாக இந்த ஆப்ஸையோ இந்த பிராண்டையோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை. பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கேள்வி கேட்டபடியால் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் இதை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நிறைய ஃப்ரீ ஆப்ஸுகள் இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அதுகளை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, படங்களோட வந்து எழுத்துக்களும் இருக்கும். நீங்க வந்து இத டச் பண்ணீங்கன்னா அது வந்து வேர்டும் சொல்லும் உங்களுக்கு. இது வந்து ஃபோல்டரெல்லாம் இருக்குது. இதுல போயிட்டு நீங்க என்ன திங்ஸ்கள் வேணுமானாலும் string beads. இதுல வந்து நான் எந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் படங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். நீங்க வந்து படம் மேபி வந்து யூகேல சில பிக்சர்கள் வந்துட்டு வேறையா இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த பிக்சர்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக மாற்றலாம். அடுத்தது வந்து இது எல்லா மொழியிலையும் இருக்குது. நீங்கள் என்ன நாட்டில் இருந்தாலும் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். 2nd of April வந்துட்டு ஓட்டிசம் அவேர்னஸ் டே போனது. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து சில நேரங்களில் வந்து இந்த ஆப்ஸுகள் எல்லாம் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஒருக்கா பாருங்க. ஆனால் இது ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டிக்கு ஃப்ரீ ஆப்ஸுகளும் நிறைய இருக்குது. நீங்கள் அதையெல்லாம் ஒருக்கா போய் பாருங்கள். இது என் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ படங்கள் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இவ்வளோ படங்கள் வந்துட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு டூ மச்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கட்டாயமாக போயிட்டு இதை வந்து இந்த படங்களை வந்து குறைக்கலாம். இதில் பாருங்கள், உங்களோட ஸ்க்ரீனில் வந்து எத்தனை பிக்சர் வேணுமன்றதெல்லாம் இருக்கும். நீங்கள் 4 படம் மட்டும்தான் போட போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் 4 பிக்சர் மட்டும்தான் காட்டும். இல்லாமல் 15 பிக்சர் போட போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 15 பிக்சர் நீங்கள் இதில் போடலாம். இல்லைண்டா இதை விட குறைக்கலாம், இதை கூட்டலாம். நீங்கள் என்னென்றாலும் உங்களோட பிள்ளைக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அது மாதிரி இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு டேப் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த டேப்பை கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த வேணும். அதை விட்டுட்டு நீங்கள் இதில் யூடியூப் எல்லாம் இருக்குது அதையெல்லாமும் பார்க்குறதுக்கு எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் வந்து இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணாமல் கம்யூனிகேஷனுக்கு ஒருவேளை வந்து யூடியூப்புக்குள்ளே போயிட்டு வீடியோ பார்க்குறதோ இல்லைன்னா கேம்கள் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி இதுவும் செய்வாங்க. ஸோ பிள்ளைகளுக்கு கட்டாயமாக விளங்க வேணும். இந்த டேப் வந்து ஒன்லி நாங்கள் தொடர்பாடல் செய்கிறதுக்காக மட்டும்தான் என்றதை நீங்கள் மனசில் வச்சுருங்க. அதுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை கொடுங்க. மற்ற ஆப்ஸுகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டிலீட் பண்ணி விட்டுருங்க. டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கம்யூனிகேஷனுக்காக ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்காக மட்டும் இந்த டேப்பை வந்து பயன்படுத்துங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்னா நீங்கள் வந்து செய்து காட்ட வேணும். இப்போ பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த ஆப்ஸை டக்குன்னு எடுத்து பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேணுமெண்டா மாடல் பண்ணி காட்ட வேணும். நீங்கள் மாடல் பண்ணி காட்ட உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து விளங்கிடும். அம்மா வந்து இதில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கேட்குறாண்டு. அடுத்தது நீங்கள் பெக்ஸில் ஆல்ரெடியே கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது இன்னுமே ஈஸியாக இருக்கும். பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கண்டா அவையில் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அது எஸ்ன்னு சொல்லும், நோன்னு சொல்லும். இதுலயும் அந்த குயிக் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரேக் தேவைன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் பிள்ளைகள் வந்து டச் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து எப்படி பிள்ளைகள் ஃபீல் பண்றாங்க எல்லாமே நல்ல ஆப்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஸ் வந்து இது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை எடுங்க.
அப்படி இல்லைன்னு சொல்லிச்சோன்னா ஃப்ரீயாலாம் நிறைய இருக்குது, அதை பார்த்து நீங்கள் எடுங்க. இது டெஃபினட்டாக முதலே சொன்ன மாதிரி நான் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை, எந்த பிள்ளைகளோட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன்றதுக்காக தான். வீட்லேயும் இந்த ஆப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பள்ளிக்கூடத்துலேயுமே வந்து 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு டேப் இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்து வரேன் நான். ஸோ பள்ளிக்கூடத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் நான் எந்த பிள்ளைகளோட கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களோட குழந்தைகளும் நான் வெர்பல் பிள்ளைகளாக இருந்தால் நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.